வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு நீங்கள் 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா நம்பர்களுமே வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கேரளா லாட்ரிக்கு எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு 30ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்குதுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 2ஆம் தேதி 5வது மாதம் 2024. இந்த ட்ராவுக்கு ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ஜாக்பாட் ரிசல்ட்லேருந்து கேரளா லாட்ரிக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட்டிலே 3/8க்கு ரிசல்ட்டும் வந்துடுது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் ரிசல்ட்டையும் 3/8க்கு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 638. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் நமக்கு பாஸ் ஆகிருச்சு, 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு. அப்படியே நமக்கு 8 வந்துருச்சு. 388 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. வந்த ரிசல்ட்டுக்கு 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்தே ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போது நம்ம இந்த 10:30 மணி ரிசல்ட்டை மட்டுமே வச்சு பார்த்திங்கன்னா 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 25 நாள் நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும். நான் 100% ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்லேயே பாருங்கள், தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது இந்த மெத்தேட்ஸை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் கேரளா லாட்ரிக்கு 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயில பார்த்திங்கன்னா நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் நம்பர்ஸும் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2:30 மணிக்கு மிஸ் நம்பர்ஸும் இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. 3/8க்கு ரிசல்ட்டும் இங்கே வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து ஃபார்முலா மெத்தேடும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் ஃபார்முலாவும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேட்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி நம்ம 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் கணக்கில் எடுத்து மேட்ச் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ரிசல்ட்டு நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி 1:30 மணி ரிசல்ட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 1:30 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 20 நாள் பாஸ் ஆகும். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 2 மெத்தேடு நம்பர்ஸையும் வச்சு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெத்தேட்ஸை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். 2ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ரா வியாழக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு இப்போது நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டிலேருந்து நமக்கு எந்த மாதிரி நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 7-2ன்னு இருக்குது. இந்த 7-2 கண்டிப்பாக நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போது ஆல் போர்டு நான் இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் என்னையோடைய கணக்கு மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் 7ஆம் நம்பருங்கிறது இந்த மெத்தேடில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆல் போர்டு 7ங்கிறத ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம். 100% ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நம்பராகவும் இந்த மெத்தேடில் நமக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே நமக்கு 2ஆம் நம்பரும் கணக்கில் இருக்குது. 2 வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். இப்போது அடுத்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர் வரும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 7ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு 10ன்னு கிடைக்கும். 7ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு 0 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா 1 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதையும் நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு, பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த நம்பரை வச்சு நமக்கு ஆல் போர்டு நம்பர் சிங்கிள் ஷாட்டில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் என்னையோடைய கணக்கை வச்சு நான் பார்க்கையில் பார்த்திங்கன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ட்ராவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு முன்னாடி எடுத்த நம்பர் 7 உங்களுக்கே தெரியும். முன்னாடி எடுத்த நம்பர் 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7ஐயும் 1ஐயும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கலாம். ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் நான் எப்படி எடுத்துருக்கீங்கிறத நம்ம டைரெக்டாகவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சே தான் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்மளுக்கு பெருக்கல் 99 மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 388 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பெருக்கிறோம். பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 388ன்னு போடையில் நமக்கு ரிசல்ட்டை 412ன்னு கிடச்சிருக்கு. அதாவது 412ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 4ஆம் நம்பர் இந்த மெத்தேடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நம்ம பார்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு கணக்கில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 7 1 7 1 4 இதை வந்து நீங்கள் பாட்ஸ் எடுத்துக்கலாம். பாட்ஸில் இந்த 3 மெத்தேடையுமே பயன்படுத்தி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பாட்ஸ் நம்பரில் 714 பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கிற மெத்தேடையும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வைங்க. இப்போது நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ்லே நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்ஸில் வந்து நம்ம 714 கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். இதை விட்டால் உங்களுக்கு 517ன்னு ஒரு நம்பர் கணக்கில் இருக்குது. 517ங்கிறது ஒரு கணக்கில் இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 215 ஒரு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். 215ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. பாட்ஸில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த 3 நம்பர்ஸு தான். நமக்கு வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு இந்த பாட்ஸ் நம்பர்ஸ்லேருந்தே கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.